மந்திரம். ஹலோ மை லவ்லி கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்ப நம்ம பார்க்க போறது அந்தரங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன நம்ம இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பேச போறோம்? இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பாத்தீங்கன்னா காக்காய் வலிப்பு. அதே காக்காய் வலிப்பு. காக்காவை கூப்பிடுறீங்க? பிக்ஸ். ஓகே, பிக்ஸ். ஓகே. அதாவது நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம எடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ள வாலிபர்கள், வயோதிகர்கள், பெண்கள் யார் இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம்ல அவங்க பலன் தரணும் அப்படின்றதுக்காக இந்த எபிசோட். சோ ஓகே, இந்த நரம்பு தளர்ச்சினால ஏதாவது செக்ஸுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா டாக்டர்? ஆமா, அந்த காக்கா வலிப்புன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஒரு அதிர்ச்சி, ஒரு படபடப்புனாவே அவங்களுக்கு அந்த ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணன் தம்பி சண்டை போடுறோம்னு வச்சுங்க, ஒரு அம்மா அப்பா சண்டை போடுறோம்னு வச்சுங்க, அம்மா அப்பா சண்டை போடுறோம்னு வச்சுங்களா, பிள்ளைக்கு ஃபிக்ஸ் ஈர்த்துக்கும். ஓகே, அத பார்த்து பயந்து அந்த பயத்துல வரக்கூடிய ஒரு நரம்பு தளர்ச்சி. இது செக்ஸ்ல எப்படி அவங்க அது செக்ஸ் ரீதியா உடலுறவு கொள்ளும் போது ஏதாவது ஒரு சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, சந்தோஷத்துலயும் சரி துக்கத்துலயும் சரி அந்த டென்ஷன்லயும் வந்துடும். ஒரு சிலர் செக்ஸ் வச்சுக்கும் போது கூட அந்த வலிப்பு நோய்க்கு ஆளாயிடுறாங்க. செக்ஸ்ன்னு ஆரம்பிச்ச உடனே அவருக்கு ஃபிக்ஸ் வந்துருது. செக்ஸ்ன்னு ஆரம்பிச்ச உடனே ஃபிக்ஸ் வந்துருது. அப்ப அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? கண்டிப்பா வீணா போயிடும். அதாவது அவருக்கு நினைப்பு கிட்ட பொண்ணுட்டு போனாவே அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் வந்துருது. அப்ப அந்த பொண்ணுடைய லைஃபே வீணாகுது. தெரியாம கட்டி கொடுத்துறாங்க. இது மாதிரி நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க நிறைய நாட்டுல ஆண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தான் நம்ம பேச போறோம். நரம்பு தளர்ச்சினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரம்பு தளர்ச்சி என்பது வாலிப பருவத்தில் செய்த பழக்க வழக்கங்களால் வரக்கூடிய, அதாவது கெட்ட பழக்க வழக்கங்களால் வரக்கூடிய பிரச்சனை தான் நரம்பு தளர்ச்சி. நிறைய வயசுக்கு வரும்போதே பண்றோம் நிறைய ராங் வேஸ். ஓகே. பாக்கு, ட்ரிங்க்ஸ், இந்த கஞ்சா அடிக்கிறது, இது மாதிரி சின்ன வயசுல நிறைய பண்றாங்க. கண்டிப்பா. இந்த ஆன்ஸ் போயெல்லாம் போட்டு வாயில போட்டு அடக்கி வச்சுக்கின்னு துப்பினே இருப்பான் பாருங்க. அவன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நரம்பு தளர்ச்சியோட இருப்பான். கையே அப்படியே சேக் ஆகும், உதறும், அப்படியே உதறும். இது மாதிரி உள்ள இருக்காங்க. அப்ப காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க செய்த பழக்கங்கள் தான். வாலிப பருவத்தில் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி, அதை விட ஒரு கொடுமையான பழக்கம் சுய இன்பத்துக்கு அடிமையாகி தன்னுடைய விந்த வேஸ்ட் பண்றது. சுய இன்பத்தால் விந்து வேஸ்ட் ஆகுது ஒரு பிரச்சனை, குடிக்கிறதுல ஒரு பிரச்சனை, புகைப்பிடித்தல் ஒரு பிரச்சனை. இது மாதிரி நிறைய பிரச்சனையால அவன் வாலிப பருவத்தில் அவன் செய்ய வேண்டிய நிறைய கடமைகளை செய்ய முடியாம போயிடுது. அப்படியே அது முதல் கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பு, நல்ல வருமானம். இது ரெண்டுமே ஒரு வாலிபனுக்கு தேவை வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா. இந்த வயசுல நரம்பு தளர்ச்சி வந்தால் அவனால ஒரு வேலையை ஒழுங்கா செஞ்சு முடிக்க முடியாது. எப்படி அது ஆல்ரெடி ஹேண்ட் ஷேக் ஆயிட்டே இருக்கு, வேலை செய்யவே முடியாது, வலுவான பொருளை தூக்க முடியாது. அதாவது அவனுக்குள்ள பிரச்சனை. அது முதல் அடி அவனுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எப்படியும் திருமணம் செஞ்சு வைப்பாங்க. திருமணம் செஞ்சு வச்சு அவன் மனைவியோட லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பா. அவனுக்கு இருக்கிற கை கால் நடக்கும். கிழவனுக்கு எல்லாம் வயசானவங்களுக்கு கோலை பிடிச்சின்னு ஊனுவாங்க பாருங்க. அது மாதிரி எல்லாம் 20 வயசு பையன் 18 வயசு பையன் இருக்கிறான். இப்படி கையை நாடி பிடிச்சோன்னு உதரும். என்னடா உனக்கு அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளா நரம்பு தளர்ச்சி இருக்கு சார் அப்படின்னு. இப்ப இந்த வயசுல அவன் பாதிச்சா அவனுடைய வருங்கால ஃபியூச்சர் என்ன ஆகுன்றத யோசனை பண்ணும்போது ரொம்ப பேஜரா இருக்கு. அது மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானா கண்டிப்பா நரம்பு தளர்ச்சி வரும். அதுல இந்த பிக்ஸ்ன்னு சொன்ன பாருங்க, இந்த பிக்ஸ் நரம்பு தளர்ச்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு, அதாவது எல்லாருக்கும் இல்ல, அதாவது நம்ம ஹெட்ல தலையில நரம்புகள் நிறைய இருக்கு, ரத்த குழாய்கள் நிறைய இருக்கு. இதுல ஏதாவது ஒரு இடத்துல பிளட் கிளாட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஏதாவது பிளட்டோ இல்ல ஏதாவது நீர் கோத்தில் இருக்கிறது ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபிக்ஸ் வருது. அதுல பாதிச்சவங்க நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து லாங் லைஃப் இருக்கும் காலம் வரைக்கும் நீங்கள் நரம்பு தளர்ச்சி இந்த ஃபிக்ஸுக்கு மருந்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை போட்டு இப்பெல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. வாழ்நாள் முழுவதும். அதை நீ விட்டுட்ட உனக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் வந்துரும். தனியா எங்கேயும் போக முடியாது. ஆமா, தனியா எங்கேயாவது போனா அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு பஸ்ல போறாரு ஃபிக்ஸ் வந்துரும்.
ஒரு மார்க்கெட் போறாரு ஃபிக்ஸ் வந்துடும். அதால வந்து என்ன பண்றாங்க, அந்த மருந்தை விடாம சாப்பிடுறாங்க. இப்போ வந்து நிறைய அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாலிபர்கள் பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு மனைவிக்கு சுகமான இல்லறத்தை கொடுக்க முடியல, மனைவிக்கு அருமையான ஒரு குழந்தையை கொடுக்க முடியல, அன்றாட வாழ்க்கையில இவன் மற்றவங்கள மாதிரி சம்பாரிச்சு 4 பேருக்கு நல்லா மதிப்பா வர முடியாது. ஏன்னா ஒரு வயதானவனுக்கு இருக்க ஒரு தோற்றம் அவனுக்கு வந்துருது. இது வந்து எப்படி அவங்க செக்ஸ் பண்றதுக்கு பண்ணவும் முடியாது, அவங்களால வந்து செக்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் 1 2 3 அவுட் ஆயிடுவாங்க. 1 2 3 அவுட். அதை விட ஒரு கொடுமை, பக்கத்துல உட்காந்துனே வந்து ஒரு வருஷம்னா ஒரு லேடி அவ்வளவுதான் அவுட். பண்ண வேண்டியதே இல்ல, படம் பாத்துக்கினே இருப்பான். படத்துல ஏதாவது கிளைமேக்ஸ் சீனு கிளாமர் சீனு ஏதாவது வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம், உடனே அவுட். ஏதாவது ஒரு கட்டி பிடிக்கிற மாதிரியோ ஒரு முத்தம் பிடிக்கிற மாதிரியோ ஒரு சீன் வருது இப்பலாம், அதை பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு அவுட். இது மாதிரி உள்ளவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப வீக்கானவங்களா இருக்கிறாங்க நாட்டுல. எப்படி அவங்க வந்து அவங்களோட செக்ஸ் லைஃப் வாழ முடியும் டாக்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா? வந்து முடியவே முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொன்னேன், இது 2017 18 19 20 இன்னும் 3 வருஷத்துல பாருங்க நிறைய வாலிபர்கள் தன்னுடைய சத்தை இழந்து, அதாவது வயதான தோற்றத்து மாதிரி, வயதான தோற்றங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு, பார்க்கவும் முடியும், தொட முடியாது. நிறைய வாலிபர்கள் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிறவங்க தவிர நல்ல விஷயத்தை ஏத்துக்கிறதே இல்லை. தன்னுடைய வாழ்க்கை எப்படி போனா என்ன அப்படின்னு நினைச்சு வாழணும் தான் இருக்கணும் தவிர, இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாப்பினஸ்க்காக இந்த பாக்கு குட்கா அதெல்லாம் போட்டு ட்ரிங்க்ஸ் பண்றது ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த டைம்ல ஒரு டெம்பரரியா சுகத்துக்காக வந்து பண்றாங்க. ஆனா இது வந்து லைஃப் லாங் அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. அதாவது எப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் அவனுக்கு பழக்கமே இல்லை, காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பழகாம இருக்காங்க, ஒருத்த குடிக்க ஆரம்பிக்கிறான், மச்சான் வா அப்படி சொல்லிட்டு போறான், அவன் சரக்கு வாங்கி கொடுக்குறான், அவன் அப்படியே லிங்க் ஆகி போய் என்ன பண்றானுங்க, இவங்க ட்ரிங்க்ஸோட விடல, அடுத்து ஸ்மோக்கு, அடுத்து வந்து கெட்ட பெண், அதாவது பெண்கள்கிட்ட போய் இப்படி பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம், இப்படிலாம் போய் அதாவது அன்றாட வாழ்க்கையில் அந்த காலத்துல கடைபிடிச்ச மாதிரி யாரும் இப்ப கடைபிடிக்கிறதே இல்ல. ஒழுக்கம், எப்படி ஒழுக்கம் அது இப்ப இல்லவே இல்ல, அறவே இல்ல. கல்ச்சர் அந்த வந்து அவங்க ஃபாலோ பண்றதே இல்ல. ஆமா, கல்ச்சர் மாறிடுச்சு, கலாச்சாரம் மாறிடுச்சு, மனிதனும் மாறிட்டான். மனிதன் மாறதால என்ன இப்ப பிரச்சனை நடக்குது அப்படின்னா, எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் இருக்கு, எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் தான். ஆமா, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய நோய் உருவாயிடுச்சு, நிறைய ட்ரீட்மெண்ட் மெடிசன் இப்படி போயிடுச்சு ஜெனரேஷனை தவிர ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையோ இப்ப இல்ல. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், மெயினானது கெட்ட பழக்கம். இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நரம்பு தளர்ச்சி. ஓகே டாக்டர், இந்த நரம்பு தளர்ச்சி வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண வைக்கலாம்? இப்போ வந்து இதுல இருந்து வெளியே வரணும், இந்த ட்ரிங்க்ஸ் இந்த நிறைய கெட்ட பழக்கத்துல இருப்பாங்க, இதனால வந்து நரம்பு தளர்ச்சி வரும், பிட்ஸ் வரும், இதனால செக்ஸ் லைஃபுக்கு பாதிப்பா இருக்கும். ஸோ இதுல இருந்து வெளியே வரதுக்கு என்ன டிஷ் வந்து நீங்க செஞ்சு காமிக்க? நரம்பு தளர்ச்சிக்கு நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், முதல்ல வந்து பழக்கத்தை மாத்திக்கணும். வாலிபர்களே, நான் எவ்வளோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தயவு செய்து ஒரு பெண்ணை வளர்த்து ஆளாக்கி கண்ணும் கருத்துமாய் வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்லா நெகட்டிவோட, அதாவது ஒரு வசதி வாய்ப்போட உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணை கொடுக்குறாங்க, அந்த பெண்ணுக்கு தேவையான சுகம், ஒரு முதல்ல வந்து ஒரு கணவனுடைய சந்தோஷம், அடுத்து ஒரு குழந்தை, இது ரெண்டுமே நீங்க தான் கொடுக்கணும். ஆனா தயவு செய்து இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்க கேப்டன் டிவி மூலியமா பார்த்து நேயர்களே, தயவு செய்து கெட்ட பழக்கம் இருந்தால் தயவு செய்து அதுலேருந்து விடுபடுங்க. இந்த ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க் பண்றது, பாக்கு புயல ஆன்ஸ் கஞ்சா இது மாதிரி யூஸ் பண்ணால் தயவு செய்து விட்டுருங்க. உங்க வாழ்க்கை சீரழிஞ்சிரும். கண்டிப்பாக இது நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு ஆண்மை குறைவு ஏற்பட்டு உங்களுக்கு வந்து உடல்ல வந்து, அதாவது உங்களுடைய லைஃப், அதாவது என்ஜாய் பண்ணக்கூடிய லைஃபை என்ஜாய் பண்ண முடியாம போயிடும். இது வந்து गर्ल्सக்கு வந்து நிறைய பேருக்கு பிட்ஸ் வரும்ல டாக்டர், இது வந்து அதே மாதிரி வருமா இல்ல இவங்களுக்கு ஏதாவது ஹார்மோன் ப்ராப்ளம் இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்? மேடம், பிட்ஸ்ன்றதே பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலங்கள் பாதிப்படையதால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஓகே, பிக்ஸ்ன்றது வந்து எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு வந்து ரத்த குழாயில ஏதாவது ஏற்படக்கூடிய பிரச்சனையால தான் பிக்ஸ் வர்றது. அந்த பிக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதான் சொன்னேன், லாங் லைஃப் அவங்க மாத்திரை சாப்பிடும்போது அந்த பிக்ஸ் வர்றதில்லை, அந்த மாத்திரையை விட்டுட்டாங்க அப்படின்னா பிக்ஸ் வந்துடும். அதால வந்து அந்த பிக்ஸ்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது இப்பெல்லாம் மருந்து இருக்கு. ஆனா அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க, அவங்க ஆண்மை குறைவோட வந்து உயிரணுக்கள் இல்லாம போய் குழந்தை பேர் இல்லாம மனைவியை திருப்திப்படுத்த முடியாம கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கும் போதே விந்து அவுட் ஆயிடுதுன்னா அந்த பொண்ணுக்கு ஆசையை நிறைவேற்றுறது யாரு? அவனால என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு வாங்கன்னு கூப்பிடும் போது அவன் என்ன பண்ணுவான்? அது யோசனை பண்ணி பார்க்கணும் இவங்க.
அதாவது அன்பா பக்கத்துல உட்காடுறான், உட்கார்ந்து அரவணைக்கிறான், ஒரே ஒரு முத்தம் கொடுக்கும் போதே வந்து லீக் ஆனவங்களா இருக்கிறாங்க. அப்ப லீக் ஆச்சுன்னா அப்புறம் எப்படி செக்ஸ் வச்சுக்கிறது, எப்படி லைஃப் என்ஜாய் பண்றது? அதாவது தயவு செய்து உங்களுக்கு வந்து இந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க, அதுல இருந்து ரிலீஸ் ஆயிடுங்க. உங்களுக்கு அருமையான ஒரு உணவு செஞ்சு காட்டுறேன், அந்த உணவு சாப்பிடுங்க. அந்த உணவு மூலமா நீங்க ஆரோக்கியமா இருங்க. இந்த அட்வைஸை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கங்க. ஓகே, சோ இன்னைக்கு என்ன உணவு செஞ்சு காமிக்க போறீங்க டாக்டர்? இப்ப என்ன உணவுன்னு பாத்தீங்கன்னா கல்யாண காம அடை. கல்யாண காம அடை. கல்யாண முருங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. கல்யாண முருங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருமையான மருந்து. முருங்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முருங்கை கேள்விப்பட்டிருக்கேன். அதுல கல்யாண முருங்கைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அந்த முருங்கைக்காய்க்கு டிஃபரண்ட் பேர் இருக்கு. ஆமா, கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் கல்யாண முருங்கை சாப்பிட்டாங்கன்னா குதூகலமா இருப்பாங்க. ஓகே. ஆமா, அந்த முருங்கையில செய்யப்பட்ட காம அடை செஞ்சு ஓகே, நம்ம முருங்கைக்காய் யூஸ் பண்ணி ஒரு அடை செய்ய போறோம். ஆமா, அடை செய்ய போறோம். ஓகே விவசாயம், சின்ன பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கல்யாண காம அடையை வந்து செஞ்சு காமிக்க போறோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது உங்களோட பெருசு சமையல் மந்திரம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்க, நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நான் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனக்கே 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 monthsல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd month வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 month சாப்பிடுங்க, அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க. நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாசத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். 3 மாசம் சொன்னாலே ஆனால் 2 மாசத்துலேயே எனக்கு கழுவு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை இதில் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கெங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி இது 3 வருஷத்துல 3 வயசுல இப்போ பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சீவ் ஆகிட்டோம். 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோட வந்திருக்கோம். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணுன்னு. 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. எங்களுக்கு 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம். ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2வது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நீங்க பார்க்க போறது தீர்வு. ஸோ இன்னைக்கு தீர்வுல பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண காமாடையை வந்து செஞ்சு காமிக்க போறாங்க. ஸோ இதுக்கு என்ன தேவையான வந்து பொருள் வந்து பார்க்கலாமா? ஸோ டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஸோ வந்து கல்யாண காமாடைக்கு வந்து என்ன தேவையான டிஷ் திங்ஸ் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, பாதாம் பருப்பு, ஏலக்காய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பிஸ்தா பருப்பு, கடலைப்பருப்பு, ஜாதிக்காய், கல்யாண முருங்கை, ஆயில், சால்ட்டு. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம செய்யலாம் இத வந்து? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா அடைக்கு தேவையானது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணனுமா? ஆமா, பாதாம் பிஸ்தா எல்லாம் முதல்ல மிக்ஸில பவுடர் பண்ணனும். ஓகே. பாதாம், பிஸ்தா, கடலைப்பருப்பு, ஏலக்காய். ஓகே. பவுடர் அரைச்சாச்சு. ஓகே, பவுடர் ரெடி ஆயிடுச்சு. சோ அடுத்து வந்து பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அந்த பவுல் எடுங்க. ஓகே. மேல வைங்க.
முதல்ல இந்த பவுடர் அரைச்சதுல கொட்டுறோம். அடுத்து அரிசி மாவு எடுங்க. அரிசி மாவு ஒரு குறிப்பிட்ட அளவு இதில் நம்ம அடக்கி செய்கிறோம். ஓகே. ஜாதிக்காய் பவுடர், ஜாதிக்காய் இது எதுக்கு இதில் ஆட் பண்ணுறோம்? ஆண்மை அதிகமாக பெருகக்கூடிய ஒரு அருமையான மருந்து ஜாதிக்காய். ஓகே. ஸோ அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, கல்யாண முருங்கை இலை எடுங்க. ஸோ டிஃப்ரெண்டாக இருக்குது, முருங்கைக்காய் இலைக்கு கல்யாண முருங்கைக்காய் சொல்றது. ஓகே. கல்யாண முருங்கைக்காய் இலை, கல்யாண முருங்கைக்காய் காய் இல்ல, ஓகே, முருங்கை இலை. சரி, வந்து அப்படியே பிச்சுட்டு போடுறது இதில். உங்களுக்கு கீரை வடலாம் செய்யலையா? ஓகே. அது மாதிரி இது முருங்கை இலை. ஸோ இந்த முருங்கை இலையோட ஸ்பெஷாலிட்டி வந்து கல்யாண முருங்கை என்பதே வந்து ஆண்களுக்கு அருமையான ஒரு உணவு தான். ஓகே. ஆண்மை அதிகமாக்கும், நரம்பு பலப்படுத்தும். ஓகே. கல்யாண முருங்கை அதில் வந்து ஜாதிக்காய் சேர்த்துருக்கோம். ஓகே. இது நமக்கு வந்து அடையா செஞ்சு வேக வச்சு ஓகே நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே. ஓகே. ஸோ அடுத்து தண்ணி இது பண்ணலாமா? தண்ணி கொடுங்க கொஞ்சமா. இப்போ நான் அதில் வானல் வைக்கிறேன். ஓகே. போதும். ஓகே. ஆயில் கொடுங்க. சரி, அந்த கையிலே தட்டணும் அப்படியே? இல்லை ஒரு சின்ன சின்ன ஒன்று? இல்லை, இது ஒன்றுமே பெருசா அவ்வளோதான். பெரிய ஒரே எடை தான். ஆமாம். ஆயில் கொடுங்க. வச்சுலாமா? ஓகே டாக்டர், இது வந்து கல்யாண காமாடை வந்து எதுக்காக நம்ம மறுபடி விவர்ஸுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுங்க, எதுக்காக சாப்பிடணும் சொல்லிட்டு? ஆண்களுடைய பலத்துக்கு, ஆண்மை தன்மைக்கு, ஓகே, அதாவது எரெக்ஷனுக்கு, எஜாகுலேஷனுக்கு, விதைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இந்த அடை வந்து ஒரு ஆண்மையை தூண்டக்கூடிய ஒரு அடை. ஓகே. ஸோ வந்து அவங்கள அந்த சிக்ஸ்ல வந்து மூடி ஏற்ற வைக்கிறதுக்காக வந்து இந்த அடையை வந்து செஞ்சு சாப்பிடணும். ஓகே. அடை ரெடி ஆயிடுச்சு, கல்யாண காம அடை. ஸோ இந்த கல்யாண காம அடை வந்து மெயினாக வந்து சிக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு வந்து இந்த கல்யாணி இலை, இந்த கல்யாணி முருங்கை இலை, நம்ம ஜாதிக்காய் பவுடர் போட்டு அரிசி பாவெல்லாம் போட்டு நல்லா அது வந்து அடையா செஞ்சு டெய்லியும் கணவருக்கு நைட்டில் படுக்கும் போதோ இல்லை காலையிலையோ இது மாதிரி போட்டு கொடுத்தா அவர் முழு ஆண்மை சக்தியோட பலம் பெற்று உங்களை குதூகலமாக சந்தோஷமாக வச்சுக்குவாருமா. இந்த அடையை செஞ்சு உங்கள் கணவருக்கு கொடுங்க. ஓகே, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்க்குற வியூவர்ஸில் வந்து ஒய்ஃப்ஸை மெயினாக வந்து உங்களோட ஹஸ்பண்டுக்கு இதை செஞ்சு கொடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் கூட உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்ல செக்ஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ரொம்ப நேரமாக உங்கள் கூட இருக்க முடியும், அப்போவே ரொம்ப நேரமாக இருக்க முடியும். ஸோ அதனால் இந்த அடையை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கு தேவையானது எல்லாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, செஞ்சு உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுங்க, உங்களோட செக்ஸ் லைஃப் நல்லா இருக்கும். ஸோ ஓகே டாக்டர், ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. செக்ஸில் வந்து ரொம்ப டேர்ம்ஸ் நிறைய டைம் எடுத்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்து இந்த அடையை வந்து செஞ்சு காமிச்சிருக்கீங்க. என்னோட சார்பாக உங்களுக்கு நன்றி டாக்டர். ஓகே, இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த வரப்போகுது ஆலோசனை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது உங்களோட பேருஷ சமையல் மந்திரம். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தேங்க, எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் சார், மருந்து சாப்பிட்டா 2ஆவது மாதத்தில் நின்றுடுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார்.
ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் உடனே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் இருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் இங்கே எங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்துல எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இதுவாயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரியே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரியே கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரியே கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்ப்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க. வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நீங்க பார்க்க போறது ஆலோசனை. சரி டாக்டர், என்ன லெட்டர் வந்திருக்கு பார்க்கலாமா? வணக்கம் டாக்டர், என் நேம் சரண். சமையல் மந்திரம் ப்ரோக்ராமா நான் டெய்லி பார்த்துட்டு வரேன். உங்க ப்ரோக்ராம் ரொம்ப நல்ல யங் ஸ்டாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ டாக்டர். ஸோ கண்டிப்பா இது வந்து நம்மளோட எல்லா வியூவர்ஸுக்கும் வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த உலகத்திலேயே இந்த சமையல் மந்திரம் ப்ரோக்ராம் பார்த்து சந்தோஷமா, மனைவியோட சந்தோஷமா, வாழ்க்கையில நிம்மதியா, தேவையானது எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நம்ம ப்ரோக்ராம் இருக்கு. நிறைய காலர்ஸ், நிறைய பேர் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை வாழ்த்துறாங்க. இவரும் அது கூட சேர்ந்து வாழ்த்துறாரு. ஆங்கர் வாணிஸ்ரீ, உங்க நான் என் மொபைல்ல ப்ரொஃபைல் போட்டோவா வச்சிருக்கேன். சோ மொபைல்ல மட்டுமே வச்சிருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது வேற எங்க வைப்பாங்க? மனசுல ஏதாவது இடத்துல, சின்ன ஒரு இடத்துல? மனசுல எது வச்சா மொபைல்ல வச்சிருக்காங்க. சோ மனசுல வச்சிருக்கிறதுனால தான் ப்ரொஃபைல்ல, மொபைல் ப்ரொஃபைல்ல வச்சிருக்காங்க. உங்க ஃபேன் அவர். ஓகே, thank you so much. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. மொபைல்ல வச்சிருக்காரா வேற எங்க வச்சிருக்காரான்னு கேக்குறீங்க? இப்ப மொபைல்ல தான் வச்சிருக்காங்க. இல்ல வேற எங்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வேற எங்க வச்சு வைக்க முடியும்? மனசுல தான் வைக்க முடியும். வேற எங்க வச்சிருப்பாருன்னு அதான் நான் கேட்டேன். மனசுலயே வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த அளவுக்கு நீங்க பிடிச்சனால தான் உங்க மொபைல் போட்டோல வந்து ப்ரொஃபைல் பிக்க வச்சிருக்கீங்க. சோ ஒரு லவ் தான். நீங்க லவ்னு சொன்ன உடனே தப்பா நினைக்காதீங்க. ஒரு அன்பு தான். அத நான் இங்கிலீஷ்ல சொன்னேன். சோ லவ் இங்கிலீஷ்ல சொன்னாலும் தமிழ்ல சொன்னாலும் லவ் தானேங்க. லவ் பண்றாரா? ஓகே, thank you so much சார். நானும் உங்களை லவ் பண்றேன். ஆனா அன்பு தான். ஓகே, அவங்களோட பதில் அவங்களுக்கே சொல்லிடல டாக்டர். சோ உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. எல்லாருக்கும் இரக்கம் காட்டுறீங்க. சோ என்னத்த இரக்கம் காட்டு டாக்டர்? நான் இறக்கி காட்டுறேன்னு சொல்றதா? இரக்கம் காட்ட சொல்ல இறக்கி காட்டுறேன்னு சொல்றாங்களா தெரியல டாக்டர். இல்ல அவரு இறக்கி காட்டுறாரா இறக்கம் காட்டுறதா சொல்லல. இப்ப இதுல இரக்கம் சொல்லிருக்காங்க, அதுல வேற மீனிங் கூட இருக்கலாம். இறக்கி காட்டுறோம். மேடம் நான் மனசா சொன்னேன். சோ எல்லாரும் மனசா தானே சொல்ல முடியும். அவர் டபுள் மீனிங்லயே உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. சரி, லெட்டர் எழுதி இருக்காரு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என்ன இது, என்ன லவ் பண்றது சொல்லி மறுபடியும் வேற பொண்ணை லவ் பண்றது சொல்றாங்க. சரி ஓகே. அவளுக்கு ஏஜ் 24, எனக்கு ஏஜ் 27. எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது அவ கூட செக்ஸ் ஃபீலிங் இல்ல, நல்ல மனசு பார்த்து தான் லவ் பண்ணேன். கண்டிப்பா லவ் பண்ணும்போது யாரும் வந்து செக்ஸ் ஃபீலிங்கோட வந்து லவ் பண்றது இல்ல, நல்ல மனசு பார்த்து தான் லவ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ கூட எந்த ப்ராப்ளம் இல்ல. ஏன் லவ்வர் இப்போ இவங்களுக்கு எது ப்ராப்ளம், இவங்க லவ்ல எது ப்ராப்ளம் இல்ல, இவங்க லவ்வருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. என் லவ்வரோட பிரஸ்ட் தான் கொஞ்சம் ஸ்மாலா இருக்கு. செக்ஸ் ஃபீலிங் மேரேஜ் முன்னாடியே வர மாட்டது. மேரேஜ் அப்புறம் எப்படி வரும் தெரியாது. பிரஸ்ட்டை பெருசா படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், இல்ல அவங்கள என்ன பண்ண சொல்லணும் டாக்டர்? இப்ப இவங்களோட டவுட்டே பாத்தீங்கன்னா லவ்வருக்கு மார்பகங்கள் பெருசா தெரியணும், சின்னதா இருக்கு சொல்றாங்க. சின்னதா இருக்குன்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஓகே, அது வந்து அவருக்கு பெருசா இருந்தா அவருக்கு எல்லா விதத்துலயும் யூஸ் அது. ஆமா, அதனால அது பெருசு பண்ணணும்னு ஐடியா கேக்குறாரு. பிடிக்கிறதுக்கு கிடைக்கலன்னா எப்படிதான் வரும்? கையில பிடிக்கணும், வாயில பிடிக்கணும், அதெல்லாம் பிடிச்சாதானே சுகமா இருக்கும். ஆமா கண்டிப்பா. சோ அதுவே இல்லைன்னா எப்படி அவங்களுக்கு செக்ஸ் ஃபீலிங் வரும் டாக்டர்? இப்போ என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, செக்ஸ் இது மேரேஜுக்கு முன்னாடியே எனக்கு செக்ஸ் ஃபீலிங் வரல என் லவ் கூட, அப்ப எப்படி மேரேஜுக்கு அப்புறம் வரும்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு பெண்ணை பார்த்தவொடனே முதல்ல பாத்தீங்கன்னா ஃபிகரு, நல்ல முக அழகு முதல்ல.
ஓகே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மார்பகங்கள் எடுப்பான அழகு. செம கட்டையா செம ஃபிகரா இருக்கா. நல்ல ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகே. ஒண்ணு நான் அழகா இருக்கணும், எடுப்பாவும் நல்லா பார்க்கறதுக்கு லுக்காவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. தன்னுடைய ஃபிகர், அதாவது என்னுடைய லவர் பார்க்கறதுக்கு மார்பகங்கள் எடுப்பா இருக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நிறைய எபிசோட்ல நம்ம சொல்லியிருக்கோம். மார்பகங்கள் 23 வயசாவது வளர்ச்சி வரக்கூடிய ஒரு வயது. 30 வயசுக்கு மேல கண்டிப்பா மார்பகங்கள் வளராது. 15, 16, 17, 18, 20, 25 அந்த மார்பகங்கள் வளரக்கூடிய ஒரு வயதானவங்க. அந்த வயதுல கண்டிப்பா அவங்க லவ்வர்ஸுக்கு அந்த மார்பகங்கள் வளர விடலாம். ஒரு ஹார்மோன்ஸ் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை குறைய நீக்கிடலாம். ஜெனரேஷன் பிரகாரம் எங்க அம்மாவுக்கு சின்னதா தான் இருக்கு, எனக்கும் சின்னதா இருக்குன்னா கண்டிப்பா முடியாது. அம்மாவுக்கு பாத்தீங்கன்னாவும் சின்னதா இருக்கும், பொண்ணுக்கு பார்த்தாலும் சின்னதா இருக்கும். அது பாரம்பரியமா வர்றது, அது எதுவும் பண்ண முடியாது. அம்மாவுக்கு நல்லா இருக்கு, பாப்பாவுக்கு சின்னதா இருக்குதுன்னா கண்டிப்பா அது ஒரு ஹார்மோன்ஸ் குறைபாடு இருக்கலாம். அந்த மார்பகங்கள் வந்து பிரஷ் நல்லா பெருசாக்கலாம். அதுக்கு ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன். சிறிய மார்பகங்கள் பெரிதாகிறதுக்கு நம்ம கிட்ட பிரஸ்ட் கிரீம் இருக்கு. அந்த கிரீம் யூஸ் பண்ணும்போது சிறிதாகிற மார்பகங்கள் பெரிதான தோற்றத்துடன் மினிமம் 36, 38, 39 வரைக்கும். இப்ப மினிமம் 30 தான் இருக்கு அப்படின்னா 36, 38 வரைக்கும் 39 கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அதால நோ ஃபீல். அவர் பேரு சரண். சரண். நோ ஃபீல். உங்க லவருக்கு அந்த கிரீமை வாங்கி கொடுங்க, அந்த கிரீமை யூஸ் பண்ணுங்க, ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து இயற்கையான கிரீமா டாக்டர்? ஏன்னா வந்து இதுல வந்து நிறைய மேடம் சைடு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சித்தாவளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து 3 தலைமுறையாக எங்களுடைய ஜெனரேஷன் பிரகாரம் உங்களை இயற்கை மருத்துவம் தான். மெட்டல்ஸோ ஸ்டெராய்டோ கெமிக்கலோ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நேச்சுரல் மூலிகையிலேயே சிறிய மார்பகங்களை பெரிதாக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். அதெல்லாம் சைடு எஃபெக்ட் கிடையாது. ஓகே சார், உங்களோட லவ்வரோட வந்து பிரஸ்ட் பெருசாக்கணும் வந்து உங்களோட ஆசையா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதுக்கு க்ரீம் இருக்கு. ஸோ வந்து இயற்கையான வந்து நேச்சுரல் சித்தாவில் வந்து க்ரீம் இருக்கு, அதை வந்து யூஸ் பண்ணி சொல்லுங்க உங்க லவருக்கு. கண்டிப்பா உங்களோட லவரோட பிரஸ்ட் பெருசாகும். ஸோ கண்டிப்பா டாக்டரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்றது செக்ஸ் லைஃப்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். லவரை பாக்கும்போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், ஃபீல் வரும். இல்ல பாக்கும்போதே பண்ணாதீங்க, ஹாப்பி ஆயிருங்க. ஆமா, எடுப்பான தோற்றம் நல்லா பாக்குறதுக்கு லுக்கான தோற்றம்லாம் வந்துரும் அவங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து என்னோட போட்டோ வந்து நீங்க மொபைல்ல ப்ரொஃபைல்ல வச்சிருக்கீங்க, அடுத்து உங்க லவ்வரோட போட்டோவே வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ஆகும். டாக்டர் வெயிட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. என்ன டாக்டர்? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சரி. ஓகே டாக்டர், இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு எப்படி போச்சு? அருமையா போச்சு, நல்லா போச்சு, திருப்தியா போச்சு. திருப்தியா போயிச்சா? சோ வந்து நம்ம இந்த சரண் லவ்வரோட ஒரு ப்ராப்ளம் சரி பண்ணிட்டோம். நரம்பு தளர்ச்சி பேசிருக்கோம். நரம்பு தளர்ச்சி வாலிபர்களுக்கு ஏன் வருது, கெட்ட பழக்கத்தை விடுபடுங்க நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் மூலியமா நிறைய நண்பர்கள், நிறைய வந்து பள்ளி பருவத்திலிருந்து வாலிப பருவத்தில் உள்ள அனைத்து விதமான ஆண்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம். இது கண்டிப்பா இந்த அட்வைஸை கேட்டு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும். கண்டிப்பா. ஓகே டாக்டர், ஒரு நல்ல விஷயத்தை இன்னைக்கு பேசிருக்கோம், நல்ல அட்வைஸ் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு என்னோட சார்பா நன்றி டாக்டர். நன்றி நன்றி நன்றி. என்ன விவசாய இன்னைக்கு எபிசோட்ல வந்து நிறைய ஒரு நல்ல விஷயத்த வந்து பேசியிருக்கோம். வந்து நரம்பு தளர்ச்சி எதனால வருது, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபுட் செஞ்சு காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சரணோட லவ்வரோட ப்ராப்ளம் வந்து பிரஸ்ட். ஸோ பெண்களுக்கு வந்து பிரஸ்ட்ங்கிறது அது ஒரு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அதை வந்து பெருசாக்குறதுக்கு டாக்டர் வந்து அந்த க்ரீம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்க போறேன். உங்களோட வாணிஸ்ரீ. லவ் யூ, பை பை, டேக் கேர். டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம்தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3ஆம் மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இது இருக்கான், உங்கள் முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழனி டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வந்ததுலேருந்து தான் எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா நான் ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து
மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்க. ஒரு குழந்தை பெற்றெடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆம் மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசி இன்னும் தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம் நல்லா இருக்கிறோம். நாங்கள் 16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது. இப்போ திருவண்ணாமலைக்கு போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். பிரச்சனை சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.